பர்சனலா எனக்கு என்னன்னா, அந்த தூய்மை தேவதைகள பார்க்கிற பொழுது, ரொம்ப ரொம்ப மனச்சோர்வா இருக்கும். இதுக்கு மேல எப்படி போராட முடியும்? கண்டிப்பா. ரோட்ல இறங்கி போராடியாச்சு. நம்ம மெரினா கடற்கரையில போராட்டம். ம். அவங்கள வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்தி ஏன் தெரியுமா அரெஸ்ட் கைது பண்ணாங்க? பண்றாங்க. கலைஞர் நினைவகத்துக்கு பக்கத்துல போய் போராடிட்டாங்க. ஏன் போராடக்கூடாதா? இதுதான் நவீன தீண்டாமையா? அவங்க தான் சமூக நீதி மாடல்ன்றாங்களே, அதான் சமத்துவ சொல்றேன். மாடல் அப்படின்றாங்களே. இது அசமத்துவ மாடல். இது சமூக அநீதி மாடல். இது வந்து உண்மையிலேயே வரலாறு இவர்களை மன்னிக்கவே மன்னிக்காது. அது என்ன இப்போ டிவிகேக்கு எதிரா தம்பி, நம்ம அண்ணன் ஃபிலிக்ஸ் ஜெரால்ட் கூட எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாரு. எவ்வளோ செலவு பண்ணியிருந்தாங்க? 17 கோடியா? கிட்டத்தட்ட 17,50 கோடி, 17,45 கோடி. இந்த தூய்மை தொழிலாளர்கள் கேட்கக்கூடிய அந்த ஒரு நிவாரணம் இருக்கு பாருங்க, அவங்களுடைய உரிமைகள் இருக்கு பாருங்க. அதுக்கு அதெல்லாம் ரஃப்பா கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட அது ஒரு 20 கோடி வருது. அப்ப டிவிகேக்கு அகைன்ஸ்டா உன்னால 18 கோடி செலவு பண்ண முடியும். ஆனா, அந்த உழைக்கும் மக்கள், சாமானிய மக்கள், மண்ணின் மைந்தர்கள், பெரும்பாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்களுக்காக 20 கோடி ஒதுக்க முடியாதுன்னா, அப்ப இது ஈகோ இஷ்யூ. இது உண்மையிலேயே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அதனால இந்த போராட்டம் வந்து சீக்கிரமா மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஒரு 3 மாதங்கள்ல இவங்க முடித்து வைக்கலன்னா, அந்த மக்கள் இத பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க இந்த அரசாங்கத்த முடித்து வைக்க போறாங்க. அதான் நடக்க போகுது.